பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்ப்பதிலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இவையில் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய டீப்பான சத்தியத்தை நாம் இப்போது அறிந்து கொள்ளப் போகிறோம். தயவு செஞ்சு இதை முழுசாக பாருங்கள். காதுலோன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது நம்ம வாழ்க்கைக்கு முழுவதுமாக நம்ம பிரோஜனப்படுற காரியம். ஆவியானவர் டீப்பாக வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நம்ம இப்போ மெசேஜுக்குள்ளே போகலாம். நம்ம நீதிமான குறித்த ஆழமான காரியங்களை பார்க்க போகிறோம். இதில் 2 கொரிந்தியர் 5:15 பார்க்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கு மரித்து எழுந்தோருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்கணும்னா பிழைத்திருக்கிறவர்கள், அதாவது நாம் பிழைத்திருக்கிறவர்கள் தனக்கு 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 என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போ இயேசு மரித்தது எதற்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம பாவங்களை கழுவி அவர் சுத்தம் செஞ்சு 2 நாளில் திரும்ப ஒரு பாவத்தில் விழுந்து திரும்ப கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு 5 நாள் கழித்து திரும்ப பிரச்சனை மாட்டிட்டு திரும்பி நம்மளை ஒவ்வொரு டைமும் கழுவி 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 நம்மளை முழுவதுமாக சுத்தம் செய்து இதுதான் அவரோட வேலையா? இல்லை. எதற்காக மரித்தார் என்றால், இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் எனக்காக ஒருத்தர் மரித்தார், மரித்து எழுந்தாரே, அவருக்காக பிழைத்திருக்கிறதுக்கு தான் அவர் மரித்தார். இதில் 2 கொரிந்தியர் 5:16 நம்ம பார்த்தோன்னா பவுல் சொல்கிறாரு, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம், ஒருத்தியும் மாமிசத்தின்படி அறியோம். இது பவுல் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் யாரையுமே மாமிச கண்களில் பார்க்க மாட்டேன், அவர்களையும் மாமிசமாக பார்க்க மாட்டேன், என்னையும் மாமிசத்திலே பார்க்க மாட்டேன். இந்த ஒரு மாற்றம் வந்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக சரி பண்ணி நம்ம ராக்கெட்டில் போகிறபடி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிடும். அதாவது மாமிச கண்களோடு அவர்களை பார்க்கும்போது அவர்களையும் நல்லவர்கள் என்று நம்ம சொல்ல மாட்டோம், நம்மளையும் நல்லவங்க என்று சொல்லவே மாட்டோம். மாமிசத்தையே பார்க்கிறவர்கள் மாமிசத்தை ஜெயிப்பதில்லை. சாத்தான் 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 என்று சொல்லுகிறான், சாத்தானை ஜெயிப்பதில்லை. இதே பாவம் பாவம் பாவம்னு பாவத்தை பற்றியே பேசுகிறவங்க பாவத்தை ஜெயிப்பதில்லை. அப்போ நம்ம நல்லா தியானிக்கணும். நம்ம இதில் நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்துப்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இதில் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நமக்கு தெரிந்த இயேசு மாமிசத்தின்படி அவர் மரியாளுக்கு பிறந்தார். அடுத்து யோசேப்பு அவரை பாதுகாத்தார், 30 வருஷம் இருந்தார். யோவான் ஸ்நானன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. பிசாசுகளை துரத்தினார், நோய்களை எல்லாம் சுமந்தார். அவரது சீஷர்கள் கூட இருந்தாங்க. அவரை அடித்தார், சிலுவையில் அரைஞ்சாங்க. 3ஆம் நாள் எழும்பி அவர் போய்விட்டார். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் அதில் இயேசுவை மட்டுமே கண்ணாக இருந்தால் அவரையும் இனி ஒருபோதும் அவரையும் மாமிசத்தின்படி நாம் அறியோம். எப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ சகல துரைத்தனங்கள், இந்த எபேசியர் 1:20-21 பார்க்குறோம். சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார ஆவிகள், இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்தார். அப்போ பிதாவின் வலது பரிசத்தில் ஹையஸ்ட் த்ரோனில் போய் உட்கார்ந்தார். அப்போ அவரை நான் எப்போது ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கு நடந்துருச்சு. நானும் பாவத்திற்கு செத்துட்டேன், ஞானஸ்நானத்தினாலே புதைக்கப்பட்டு விட்டேன். என்னோட ஆவி மனிதன் அவரோட ஒன்றாக ஆகிவிட்டது. அப்போ வேசியோடு இசைந்தவன் அவளோடு ஒரே மாமிசமாக இருப்பது போல தேவனோடு இசைந்தவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். எந்த ஆவியும், இயேசுவின் ஆவியும் ஒரே ஆவியாக இருக்குது. நம்மளோட ஆவியும் இயேசுவோட அந்த கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாக இப்போ இருக்குது. அதனாலே அவர் போன இடத்துக்கு நானும் போயிட்டோம். நம்ம ஆண்டவர் அங்கே இருக்காருன்னா நம்மளும் அங்கேயே போயிட்டோம். அப்போ என் உடம்பு இந்த கோயத்தில் இருக்குன்னா என் ஆவி மனிதன் இயேசுவோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை எபேசியர் 2:5-7 நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாமும் அவரோட கூட எழுப்பப்பட்டு அவரோட கூட உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம். இப்படித்தான் நம்ம இயேசுவை பார்க்குமே தவிர மாமிசத்துப்படி இயேசுவை பார்க்க வேண்டாம். இப்போது இயேசு மகிமையிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இப்போ இயேசு இருக்கிற காட்சியை நம்ம பார்த்து
பார்த்துவிட்டால் இனி ஒருபோதும் மாமிசத்தின்படி உள்ள இயேசுவை பார்க்க மாட்டீர்கள். இப்போது இருப்பதைப் போல அவரை நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இயேசு அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இது பாருங்க, திரும்பி படிப்போம். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதை நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லுவோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. இதையெல்லாம் இப்போ நம்ம பேச முடியாது. அவருடைய லவ் மிகுதியில் நம்ம நியாய தீர்ப்பு நாள்லையும் தைரியமாக நிற்போம். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போனால் இப்போ விழுந்து பரலோகத்துக்கு நம்ம போனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சென்டிமீட்டர் பரிசுத்தத்தில் நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் அப்படியே போக மாட்டோம். ஏன்னா அதற்கு காரணம் நம்ம பட்டு விழுந்ததுமே ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய மடியில் நம்ம செல்ல பிள்ளையே போயிருப்போம். சரி, அப்போ மரணம் நம்மளை பரிசுத்தமாக்குதா? மரணம் நம்ம பரிசுத்தமாயிட்டு தானே? இல்லை. மரணம் ஒரு சாத்தான், அது ஒரு சத்ரு. மரணம் ஒரு சத்ரு. இந்த சத்ரு என்னை பரிசுத்தம் பண்ணுவானா? இல்லை. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இயேசு என்னை மாமிசத்தின்படி பார்த்து நியாயம் தீர்க்காம அதாவது ஆண்டவர் எப்பவுமே நம்மளை மாமிசத்தின்படி நம்மளை பார்த்து நியாயம் தீர்க்க மாட்டார். ஆவி மனிதனை, என்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து தான் எந்த நன்மையும் செய்கிறாரு. அப்போ எனக்கு என்ன செய்தாலும் என்னுடைய நம்மளுடைய உள்ளான மனிதனை பார்த்து தான் எந்த நன்மையும் செய்கிறாரு. இப்போ எனக்கு எது செய்யணும்? என்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து என்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து தான் 10 ரூபாயும் கொடுக்குறாரு, 10 லட்சமும் கொடுக்குறாரு. இப்போ இந்த பார்வை நமக்கு வரும்போது நம்ம வேற ஒரு இந்த பாவத்தை நினைக்காம நீங்கள் ஃப்ளைட் மாதிரி நம்ம மேலே போயிட்டே இருப்போம். பாவம் மேலே போக போக பாவம் குட்டி குட்டியாக தெரியும். இன்னும் மேலே போக போக அது பாவமே நமக்கு தெரியாது, மேகங்கள் தெரியும். இது எப்போது வரும்னு சொன்னால், நம்ம போதனைகள் இயேசு செய்ததை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம பண்ணும்போதே ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம 1 யோவான் 4:17 என்னன்னாக்கா, ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனத்தை திரும்பி படுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நல்லா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோங்கன்னா, அவர் இருந்த பிரகாரமாகவே போட்டிருக்கா? இல்லை. அவர் இருக்கிற பிரகாரமாகவே. இல்லை, நாமும் ஒரு நாள் இருப்போன்னு போட்டிருக்கா? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறோம் ப்ரெசன்ட்லி. அவர் இருக்கிற பிரகாரம் அவர் எப்படி இருக்கிறாரு? இப்போ ஆவி நிலைமையில் இருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ அவர் ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த அந்த பிரகாரம் இல்லை, இப்போ ஆவி நிலைமையில் இருக்காரு. அவர் இப்போ இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வசனத்தை நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறோம், நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கா? இல்லை, இருக்கிறோம். இந்த பிரகாரமாக தான் நாமும் இன்று இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்போ அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? வெளிப்படுத்தும் விசேஷம் 19:12 பார்க்கிறது. அவரது கண்கள் சூரிய பிரகாசம் போல அக்கினி பிளம்பாக இருக்கிறது. அதுபோல நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அப்ப இப்பொழுது அவரது தலையிலே முள்முடி அல்ல, பல நாடுகளின் கிரீடங்கள் இருக்கிறது. பல நாமம் உள்ள அதிகாரம் என்று அதிகாரம் அவருக்கு இன்னும் நமக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் இப்போது அவரது பாதங்கள் உலைக்களத்தில், அதாவது கலிலே கடலோரம் மணலில் நடந்து போன பாதங்கள் அல்ல. இப்பொழுது அவரது பாதங்கள் அக்கினி பிளம்பாக எரிகிற வெண்கல பாதங்களைப் போல, பிளம்பாக எரிகிற வெண்கல பாதங்களை போல இருக்கு. அப்போ அதில் தான் அவர் பிசாசுகளை எரிக்கிறார். அவர் காலில் எடுத்து வச்சா பிசாசுகள் ஓடும். அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை போல கண்கள். அதே போல் நம்மளோட கண்கள், இந்த கண்களால் பார்த்து நம்ம வியாதியை பார்த்து, கேன்சர் வியாதியோ எந்த வியாதியோ பார்த்து பேசினாலே போதும், ஓடும். அந்த எண்ணத்தோட நம்மளுடைய சிந்தைகள் இருக்கணும். நம்ம அந்த மாதிரி அழைக்கப்பட்டிருக்கோம். இது எதை பற்றி சொல்லி என்றால், நமக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி உருவான போது, அதாவது மாம்சம் அல்ல, இயேசு உள்ளே வந்ததுமே நம் உள்ளான மனிதன் புது சிருஷ்டியாகி உள்ளான மனிதனும் இயேசுவை போல ஒன்றாக இருக்கிறது. இது உங்கள் கண் வெளி மனிதனை விட்டுட்டு உள்ளான மனிதனை பார்க்க போகிறீங்க. உன்னத தேவனுக்கும் உள்ளே மனிதனுக்கும் உள்ள உறவு மலர்ந்தது, கை கோர்த்து கொண்டாங்க. அவங்க 2 பேரும் கை கோர்த்து கொண்டிருக்கிறாங்க. உள் மனிதனுடைய ஞானம், உன்னதமானுடைய ஞானம் ஒரே ஞானம். உள் மனிதனுடைய பரிசுத்தம், உன்னத தேவனுடைய பரிசுத்தம் ஒரே பரிசுத்தம். இந்த சத்தியம்தான் ஒரு மனிதனுடைய பாவ பழக்கங்கள் உடைக்கிறது.
இதுதான் சாதாரண மண்டலத்திலிருந்து அதிசயமான மண்டலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. இப்போ உங்களுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட உருவாடுவதெல்லாம் உங்கள் மூளைக்கு பேச மாட்டார், உங்கள் ஆவியில் பேசுவார். தரிசனங்கள் ஆவியிலே வரும். அவருடைய வழி நடத்துதல் ஆவியிலே வரும். நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவது நம்ம உள் ஆள் மேலே தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். மாம்சத்தின் மேலே நம்ம பார்க்கக்கூடாது. வெளியால் சட்டை பண்ணுவதே இல்லை, வேண்டாம், சட்டை பண்ணவே வேண்டாம். மாம்ச மனிதனை பார்க்கவே வேண்டாம். உள்ளே இருக்கிற மனிதனை பார்த்தால் போதும், அந்த மனிதனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். உள்ளான மனிதனுக்கு தான் ஆவியானவர் வந்து ஸ்தாபரிக்கிறார். அவர் தங்கியிருக்கிறது உள்ளான மனிதனுக்குள்ளே. அந்த மனிதனுக்குள்ளே தான் பரலோகத்தோடு எப்போதும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. உள்ளான மனிதனுக்கு தான் நமக்கு வேண்டிய பரிசுத்தம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, ஞானம் இருக்குது, பலன் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு வேண்டிய எல்லாம் அந்த உள்ளான மனிதனுக்குள் தான் இருக்குது. அப்போ உள்ளான மனிதனுக்கும் தேவனுக்கும் தான் கனெக்ஷன் எப்பவுமே இருக்குது. அதனால் நம்மளோட இது உள்ளான மனிதனோட தான் நமக்கு கான்டாக்ட் எப்பவுமே இருக்கணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஒப்புரவாகுதலின் ஊழியங்கள் நான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ எங்களுக்கு உபதேசமே ஆண்டவருக்கும் மனிதரும் ஒன்றாகி விட்டாங்க. அதுதான் எங்கள் உபதேசம். இந்த பவுலோட உபதேசமே அதுதான். தேவனும் மனிதனும் சங்கமாகிவிட்டார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு உள்ளே வரவில்லை, ஆலயத்தில் வந்துவிட்டு அவர் போயிட்டார். மனிதனை எடுத்தார், அவரது இரத்தத்திலே கழுவினார், புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார் ஆண்டவர். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அல்ல, மாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இல்லை, புறா குருவின் இரத்தத்தினால இல்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தை தன் சொந்த மகனுடைய இரத்தத்தாலே கழுவி அவர்களுக்குள்ளே புது மனுஷனை சிருஷ்டித்து, அந்த மனிதனை என்னுடைய ஆலயமாக அதற்குள்ளே நான் வாழ வந்துவிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வெளிப்பாடு நமக்குள் வந்ததும் இனி மாமிசத்தின்படி நம்ம எதையுமே பார்க்கவே வேண்டாம். நம்மையே மாமிசத்தைப்படி பார்க்க வேண்டாம், பார்க்க மாட்டேன். எனக்குள்ளே ஆண்டவர் புது சிருஷ்டியை உருவாக்கி இருக்கிறார். இந்த புது சிருஷ்டிக்குள் தேவன் வாசம் செய்கிறார். ஆண்டவர்கிட்ட முழுசாக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, என்னோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு தான் சொந்த. ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே இருந்து வாழ்கிறீங்க. இந்த மாம்சத்தைப்படி நம்ம பார்க்கலாம் ஆண்டவர்னு சொல்லி நம்மளே முழுசாக நம்ம உள்ளத்தை அவர் வீடாக்கினார். அவரோட வீடாக மாற்றிட்டார். நம்ம ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்கே வருகிறார்? கண்ணுக்குள்ளேயோ கைக்குள்ளேயோ இல்லை மண்டையிலையோ இல்லை, டைரெக்டாக உள்ளான மனிதன் வந்து விட்டுறார். அங்கே வந்த பிறகு ஹெலிகாப்டரில் மண்டைக்கு கைக்கு காலுக்கு எல்லா இடத்துக்கு போகிறாரு. பாடி ஃபுல்லாக அவர் உலாகிறார். அப்போ உள்ளே இருக்கும் இயேசு ராஜா சிந்தையை தொடுறாரு, கண்ணை தொடுறாரு, கைகளை தொடுறாரு, காலை தொடுறாரு. ஆட்டோமேட்டிக்லி நம்ம கண் சுத்தமாகிடுது, மண்டை நம்ம திங்கிங் சுத்தமாகிடுது, சரீரம் எல்லாம் சுத்தமாகிடுது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே என்று நம்ம கேட்க வேண்டாம். பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? எபேசர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவருடைய பரிசுத்தத்தின்படியே படைக்கப்பட்ட புதிய மனுஷனை ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாக ஆக்கிவிட்டார். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஆசீர்வாதமும் உள்ளே இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் உள்ளே தான் இருக்குது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆண்டவர் வேத வசனத்தில் நன்றாக சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆனபடியினாலே தேவனானவர் என்னை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டார். நம்ம ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கையிடணும். இல்லை நான் அவருக்குள் வந்து விட்டேன், இல்லை அவர் எனக்குள் வந்துட்டார். நானும் அவரும் ஒன்றாகிவிட்டோம். அவ்வளோதான். நானும் இயேசுவும் ஒன்றாகிவிட்டோம்.
இயேசு இயேசு இப்போது சொல்லத்தான் இயேசு இப்படி சொல்லித்தான் நம்ம என்ன சொல்கிறாரு, அவர் எல்லாம் அவர் வந்து நம்ம கூடவே நாமும் இயேசுவும் ஒன்றாக இருக்கோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், அவர் ஆவி என் ஆவி, அவர் ஆவி என் ஆவி, மனிதனாகி விட்டோம். மனிதன் அதாவது அவரோட ஆவியும் நம்மளோட ஒன்றாகி விட்டோம். அவர் ஆவியாக இருக்கிறார், என் ஆவி மனிதன், அந்த மனிதனோடு ஒன்றாகிவிட்டார். இப்போ நான் நடந்தா இயேசு நடக்கிறாரு, நான் பார்த்தா இயேசு பார்க்குறாரு, நான் தொட்டா அவர் தொட்டுறாரு. இந்த வெளிப்பாட்டுக்கும் நாம் எல்லாரும் வரணும், எல்லாரும் வர வேண்டும். இந்த வெளிப்பாடு தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோங்கிறத நம்ம டீப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்ம வந்து கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதாவது கிறிஸ்து அப்படிங்கிறத அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமியில் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அவர் வாழ்ந்தார். அவர் சிலுவையில் அவர் ஃபுல்லாக தன்னையே ஒப்பு கொடுத்து, அவர் சிலுவையில் நமக்காக பாவத்திற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து, அவர் மரித்து அவர் உயிர்த்தெழும் போது பரலோகத்திற்கு போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக மாற்றப்படுகிறார். அதான் கிறிஸ்துவானவர். இங்கே இயேசு மகிமையில் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருக்கு அந்த சிலுவை பாடுகள், அதற்கப்புறம் தான் அந்த மகிமை, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் அது உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய் தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவராக மாற்றப்பட்டார். அதான் கிறிஸ்துவானவர். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறோம். இதையே காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை சொல்லிக்கிட்டே இருங்க. மாமிச கதையெல்லாம் பேசாதீங்க. கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார், என் கண்ணுக்குள் இருக்கிறார், என் கைகளில் இருக்கிறார், என் சரீரத்தில் இருக்கிறார். 150 முறை சொல்லிக்கிட்டே படுங்க. காலையில் எழும்பி 150 முறை சொல்லிக்கிட்டே உங்கள் உலக வேலைகள், உங்களோட டியூட்டி வேலையில் எல்லாமே செய்யுங்க. மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உள்ளான மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவானவர், பிதாவானவர் இருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னை கைவிடாதிரும் நாதா என்று சொல்லாதீர்கள். நீங்கள் தான் அவரோட கை தான் உங்கள் கை. அவர் தலை, நம்ம அவரோட உடம்பு. அவர் தலையாக இருக்கிறாரு, நம்ம அவரோட உடம்பு. அப்போ சரீரமாகிய சபை நாம் என்றால் தலையாகிய இயேசு. அப்போ தலை வேற, நான் வேற இல்லை. நீங்கள் தனியாக இருந்து கொண்டு ஏசையா நீர் எனக்குள்ளே இருக்கீங்களே, என்னை புது மனுஷியாக மாற்றி, ஆண்டவர் என்னன்னாக்கா நம்ம ஆண்டவர் வந்து தலை, இயேசு கிறிஸ்து அவர் தலையாக இருக்கார், நம்ம அவர் சரீரமாக இருக்கோம், நம்ம ரெண்டு ஒன்றாக இணைஞ்சு தான் இருக்கோம். இது வந்து பழைய மனுஷனை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, அந்த உள்ளான மனுஷன், அது வந்து புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவோட அந்த மகிமையிலே அவன் ஒன்றாக இருக்கிறான். நீதிமான் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய நீதியாகும்படி, பிதாவின் நீதி என் நீதி, இயேசுவின் நீதி என் நீதி, ஆவியானோட நீதி என் நீதி. அதற்காக பாவம் அறியாத அவர் பாவமானார். எதனாலே? நீதி அறியாததினாலே. நீதிமான ஆவதற்காக பாவம் அறியாத அவர் பாவமானார். எதனாலே? நீதி அறியாத நான் நீதிமான ஆவதற்காக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகிவிட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த அதே வினாடியே தேவனுடைய நீதியாகிவிட்டோம். என் நீதி தேவநீதி. அப்போ நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் என் மேல் இருக்கும். சங்கீதம் 92:12 நம்ம பார்க்குறோம், நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீதிமான் தலையின் மேல் நித்திய ஆசீர்வாதம் உண்டு. நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்போ சொந்த குமாரனை பாவம் அறியாதவரை பாவமாக்கி எனக்கு உங்கள் நீதியே இலவசமாக கொடுத்து விட்டீங்கப்பா, அதற்காக நன்றி என்று ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். கிறிஸ்து சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் சூரியன் அவர்.
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் நீதிமான்கள். நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் இவ்வேளையில் நம்ம ஒருவரோடு இடைப்பட்டார். நாம் இந்த இதை தியானித்து அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்மளுடைய ஆவியும் ஆண்டவரோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இந்த சிந்தையோட நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். நம்ம மாமிசத்தைப்படி யாரையும் பார்க்க வேணாம். நம்ம யாரையும் மாமிசத்தைப்படி பார்க்கலன்னா யார் மேலே நமக்கு கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, விரோதம் இருக்காது, பகை இருக்காது, வைராக்கியம் இருக்காது, சண்டை தாபம் எதுவுமே இருக்காது. நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு, நமக்கு ஒரே ஒரு சத்ரு பிசாசு. அவனை தான் எதிர்க்கணும். அவன்கிட்ட தான் மாமிசத்தை ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. அந்த உணர்வோடு நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் நம்மளை இந்த எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த வாழ்க்கை பயணத்தில் ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன்.